ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரைட் வேரிட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா பொய்யா? ஸோ டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் ட்ராவல்னால் என்ன? ஏற்கனவே நடந்த விஷயத்தை நம்ம போய் பார்க்குறது, அப்படி இல்லைன்னா நடக்க போகிற விஷயத்தை நம்ம போய் பார்க்குறது, அதுதான் டைம் ட்ராவல். இன்னும் எக்ஸாக்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா காலத்தை கடந்து பயணம் செய்வது. ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி பார்த்தோம்னா, ஒளியோட வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்மக்கிட்ட சித்திரம், அதாவது ஓவியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வளர ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நம்ம டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டோன்னு தான் அர்த்தம். ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துக்கு நம்ம பயணம் செஞ்சு போனோம் அப்படின்னா அங்கே நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் எப்படி பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்க முடியாது, நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஓவியம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கோர்ட்டிலலாம் எடுத்துக்குவோமே, இப்போ கோர்ட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றவாளியை எப்படி கொலை பண்ணா அப்படின்றதுக்கான சரியான ஆதாரம் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் குற்றவாளிகிட்ட போய் கேட்டால் அவன் உழப்பத்தான் செய்வான். ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஸோ அந்த இடத்துக்கு கொண்டு வர தான் இந்த கேமரா, இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஓவியம் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி. ஸோ அவன் என்ன பண்ணினானோ அது அப்படியே அங்கே சேவ் ஆகிருக்கு. அதாவது அவன் என்னென்னலாம் பண்ணினானோ அந்த காலகட்டத்தை நம்ம அப்படியே ஒரு கேப்சர் பண்ணி நம்ம இப்போ இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நடந்த விஷயத்தை இப்போ நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுனால இது ஒரு டைம் ட்ராவல். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, ஏசப்பாவோட லாஸ்ட் சப்பர் படத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தில் யார் யார் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போய் இப்போ உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு வகையான டைம் ட்ராவல் தான். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம காலகட்டத்தில் முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவே ஒரு டைம் ட்ராவல் தான். இப்போ உங்களுக்கு எப்படி சரியாக புரிய வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் யாரோ டெத் ஆகிட்டாங்களோ அல்லது பிறந்துட்டாங்க அப்படின்னாலோ நம்ம அந்த ஒரு விஷயத்தை வீடியோ மூலமாகவோ ஃபோட்டோ மூலமாகவோ நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலத்தை கடந்து நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ரியலைஸாக இப்போ தான் பிறந்தாங்க, இப்போ தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு உணர்வு வர்றதுக்கு பேர் தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கான உணர்வு. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு டிவைஸ், அதாவது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த ஒரு டிவைஸ் தான் டைம் ட்ராவல் மிஷின் அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. இப்போது இருக்கிற காலத்தை விட்டு நீங்கள் டெலிபோர்ட் ஆகி போய் பார்த்தாலும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற விஷயமே தான் நடக்க போதே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அதில் நடக்க போகிறதில்ல. ஸோ அப்போ இருக்கிற அந்த ஒரு காலத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு பொருளாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவே ஒரு டைம் ட்ராவல் மிஷின் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.